கடந்த 11/7/2024 அன்று திரு சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சைபர் செல் குற்றப்பிரிவு காவல்துறையால் தென்காசியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தென்காசியில் காலையில் கைது செய்யப்படும் போது அவருடைய 2 செல்போன்கள், ஒரு ஐபோன், இன்னொன்று சாம்சங் கேலக்ஸி, 2 செல்போனையும் அப்போது வந்த காவல்துறை பறிமுதல் செய்தார்கள். அவரை கைது செய்து கூட்டு போகும்போதே அவரிடம் இருந்து அந்த செல்போனுடைய பாஸ்வேர்ட்ஸ், ஏன்னா விசாரணைக்கு தேவை, நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும், அதனால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுனால விசாரணைக்கு ஒத்துழைக்கின்ற நோக்கத்தினால அவர் என்ன பண்ணார், சாட்டை துரைமுருகன் அந்த பாஸ்வேர்டையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அவர் அன்று இரவு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படும் போது முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். இப்பொழுது அந்த 2 செல்போன்களுமே SC/ST ஆக்ட் அதில் போடப்பட்டுள்ளதால் அதனுடைய விசாரணை அதிகாரி டிஎஸ்பி தான் இருப்பார். அந்த விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ஆனந்த் என்பவருடைய அவருடைய கண்ட்ரோலில் தான், அவருடைய பொசிஷனில் தான் அந்த 2 செல்போனுமே இருக்கிறது, தற்போது வரை இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் அந்த செல்போன்கள் ஒப்படைக்கப்படவில்லை. ஆனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவினுடைய மகன் திருச்சி சூர்யா என்கிற நபர், அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சாட்டை துரைமுருகன் அந்த 2 போனில், அந்த 2 கைபேசியில் இருந்த குரல் பதிவுகளில் ஒரு குரல் பதிவை நேற்று அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதில் ஒரு தலைப்பிட்டு, ஆபாசமாக ஒரு தலைப்பிட்டு, அண்ணன் சீமான் அவர்களையும் அதில் சம்பந்தப்படுத்தி அந்த ஒரு எக்ஸ் தளத்தில் அந்த குரல் பதிவை வெளியிட்டார். பிரபல இயக்குனர் திரு அமீர் அவர்கள் என்னன்னா, இவருடைய அலுவலக திறப்பு விழாவுக்கு அழைப்பு கொடுக்கும்போது அவர் ஒரு குரல் பதிவு அனுப்புறாரு, நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அவர் அவருடைய சின்ன விஷயங்களையும் தற்போது உள்ள சூழ்நிலையை பற்றியும் அந்த குரல் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கார். அந்த குரல் பதிவும் செல்போனிலிருந்து எடுக்கப்பட்டு திருச்சி சூர்யாவால் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ நாங்க என்ன எங்களுக்கு என்ன மிகப்பெரிய சந்தேகம் என்றால், தொடர்ச்சியாக செல்போன் 2மே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதிலிருந்த தகவல்கள், குரல் பதிவுகள் எடுக்கப்பட்டு திருச்சி சூர்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் அதை வெளியிட செய்வதற்கு உடந்தையாக காவல்துறை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களும் அதனுடைய இப்போது உள்ள அந்த விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ஆனந்த் அவர்களும் இதை தொடர்ந்து செய்வதாக தான் நாங்கள் பெருத்த சந்தேகம் எங்களுக்குள்ளது. கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். யார் இந்த ஆடியோக்களை திருச்சி சூர்யாவிடம் கொடுத்தார்கள், எவ்வாறு இது வெளியிடப்பட்டது போன்ற விவரங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். எக்ஸ் தளத்தில் அந்த குறிப்பிட்ட குரல் பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் என்ற மனுவை நாங்கள் டிஜிபி அலுவலகத்திலே திரு செந்தில்குமார் IPS அவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கோம்.